Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRP, Modern Literature, and we have come up to Prose for Detailed Study, and we are going to discuss Dr. Samuel Johnson's Life of Milton. So Dr. Samuel Johnson, he wrote a work titled Lives of Famous English Poets, or Life of Eminent English Poets. It's a kind of short biography about 52 poets. அந்த ஒரு பெரிய monumental workல தான் he has discussed several English poets. அதுல he has made a study of the life of Milton. It is his own views, and we should be knowing who is Dr. Samuel Johnson. அவருடைய நேம் வந்து such a popular name that age in English literature is named after Dr. Samuel Johnson. What is that age? It is called Age of Dr. Samuel Johnson. And what type of person is Dr. Samuel Johnson? அப்படின்னு கேட்டீங்கன்னா, Dr. Samuel Johnson is a critic, poet. He is also a very famous essayist, and he is a biographer. Is he a biographer? அப்படின்னா, after reading lives of eminent English poets, often shortened as lives, Dr. Samuel Johnson lives. It is a kind of biography. And then he popularized the conversationalist style in poetry. And this man dominated the literary life of the 18th century. Okay? Now, இவரை பத்தி பர்சனல் லைஃபை பத்தி இங்க நான் நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு. பட் when it comes to ஆன்லைன் கிளாஸ் ஆர் டைரக்ட் கிளாஸ், நம்ம இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, இதற்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இல்ல ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ், ஐஏஎஸ் மெயின்ல யூ ஹாவ் அ பேப்பர். அந்த மாதிரி நீங்க பின்னாடி ட்ரெயினரா வரும்போது யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் சர்டன் ஏரியாஸ். அதனாலதான் இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, டாக்டர் சாமுவல் ஜான்சன் was a son of a poor bookseller. He was the son of a bookseller. He briefly attended the University of Oxford, and then he moved to London. Why? அப்படின்னா, because of the failure of a school that he started. He even thought of starting a school, and then he failed in that attempt. So he went to London, and there he became a writer of essays. He started his own periodical. அதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படும். What are the periodicals he started அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. He almost single-handedly wrote and edited a bi-weekly periodical named The Rambler. நீங்க ஆடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பீரியாடிக்கல் உங்களுக்கு ஞாபகம் வரும்? What journal that comes to your mind? Spectator and the Tatler. Tatler, Spectator அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரோட அந்த ரெண்டு நேம்ஸ் வந்து அசோசியேட் ஆகும். அண்ட் திஸ் மேன் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் ஸ்பெக்டேட்டர் அண்ட் டாட்லர். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே நண்பர்கள். டாக்டர் சாமுவல் ஜான்சனை சுத்தி ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இருந்தது, எழுத்தாளர் கூட்டமே இருந்தது. அதை பத்தி ஐ வில் பி ஸ்பீக்கிங், டோன்ட் வரி. அப்ப இவர் பாத்தீங்கன்னா, he wrote a periodicals, he composed poetry, and the most important and the first published work with his own what is a signature is The Vanity of Human Wishes, and thus that work was published in 1749. 1749 ஆண்டு தன்னுடைய பேரிடப்பட்ட ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ண. அதுக்கு முன்னாடி அனானிமஸா தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, ஓகே வி ஆர் பாப்புலர், நம்ம நேமோட பப்ளிஷ் பண்ணோம்னா இன்னும் அந்த புக்கு நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு தன்னுடைய நேமோடு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி வெளியிட்டார். அந்த டைட்டில் ஆஃப் த புக் இஸ் த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். அண்ட் தென் திஸ் மேன் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் லெக்சிகோகிராஃபர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். 1747 ஆண்டு he began the dictionary project. A dictionary is also known as lexicon. LEXICON word WORD அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷ் இன்னொரு ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா லெக்சிஸ். நீங்க லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கும்போது அந்த வேர்டு வரும், லெக்சிஸ். அண்ட் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், கம்பைலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த புக்குக்கு பேர் என்ன அப்படின்னா லெக்சிகன்.
and the one who compiles a dictionary is called lexicographer. And this Dr. Samuel Johnson is credited to be the first lexicographer. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ப்ராஜெக்ட் தொடங்கினது 1749, ஆனா அவர் முடிக்கும் பொழுது 1755. ஆனா இடைப்பட்ட காலங்கள்ல there were people who brought out other dictionaries, but his work stood out. அவரு தான் அந்த ஐடியாவை முதவே கொண்டு வந்தார். அதனால இன்ன வரைக்கும் டிக்ஷனரி அப்படின்னாவே டாக்டர் சாமுவல் ஜான்சன். அந்த இயர் இஸ் 1755. ஃபிக்ஸ் இட் இன் யோர் மைண்ட். சரி, வேற என்ன மாதிரிலாம் அவர் பார்த்தீங்கன்னா he wrote a famous tragedy, ஒரு ட்ராஜிக் டிராமா எழுதினார். அந்த டிராமா பேரு ஐரீன். And then he also wrote another famous work, Rasselas, the Prince of Abyssinia. The work was published in 1759, which is considered to be a greatest achievement in the area called fiction. ஒரு பயங்கரமான கற்பனை கலந்த ஒரு கதை. Rasselas, the Prince of Abyssinia, a prince who lives within island. The island சொல்ல முடியாது, a country which is surrounded by hills. And nobody has made any attempt to know what is the world beyond. There were one or two people, they were considered to be lunatics. They tried to climb up the hill and they wanted to go out of this world to explore the outer world. யாருமே nobody encouraged people to go and see the world others on outside the mountains which surrounded this particular island. There is this Rasselas. He was very curious. அதான் என்ன பண்ணா, without the knowledge of this household, every evening he used to go to this to the hill, and there he will actually start digging a tunnel to reach to the outer world. Did he succeed in the attempt or not அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் Rasselas, the Prince of Abyssinia. பயங்கரமான work. And Dr. Samuel Johnson is known for his complex style of writing, and a man who used complex sentences in his writing. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய டீச்சர் என்னுடைய ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்லுவார் என்ன அப்படின்னா, he will cite Rasselas as an example where one sentence runs to half a page or more than half a page, which is one single sentence. அந்த மாதிரி சபார்டினேட் கிளாஸ் நிறைய பயன்படுத்தி காம்ப்ளெக்ஸா டென்ஸா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அவன் ஒரு பெரிய ஜீனியஸ். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, as a researcher you need to master the art of writing simple sentences. ஆனா ஒரு காலத்துல writing complex sentences was considered to be the hallmark of a genius. he was considered to be a genius. அதற்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்சன் he founded a magazine called the Gentleman's Magazine. Okay, he founded a magazine called Gentleman's Magazine. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஒர்க்ஸ். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மற்ற ஒர்க்ஸ் சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஒர்க்கையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. He wrote A Journey to the Western Islands of Scotland. This work was published in 1775. What is the nature of this work அப்படின்னு கேட்டீங்கன்னா, the nature of the work is it's a form of travel experience. Today we call it as a travelogue. Travel experience. Our Boswell ஓடு travel பண்ண அந்த experience. Boswell is the biographer of Dr. Samuel Johnson. அவரோடு அவர் he undertook a journey. அந்த ஜேர்னியில அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், பார்த்த மனிதர்கள், கல்ச்சர், கஸ்டம், அதை பத்தி இவர் அந்த ஒர்க்ல ஃபைல் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் there is a famous critical work titled Prefaces Biographical and Critical to the Works of the English Poets, published between 1779 to 1781. Okay, and we have this work, Lives of the Most Eminent English Poet. What is this work அப்படின்னு கேட்டீங்கன்னா, it's a kind of a biography of how many poets ன்னு கேட்பாங்க. 52 poets. And how is this work arranged அப்படின்னா, இந்த 52 poets எப்படி அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னா, arranged by the date of birth. And நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, how is the work arranged? This work, Lives of Most Eminent Poet அப்படின்னா,
இதுல ஒரு 3 செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ரைட்டரை பத்தி அவர் பேசும் பொழுதும் ஒரு 3 செக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்குவார். அந்த 3 செக்ஷன்ல என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1 there will be a biography section. Number 2 there will be a brief character discussion section. இது வந்து his own views about the character of the speaker. Suresh ma'am, you have raised your arm. Sir, date of birth சொன்னீங்க, actually date of death இல்லையா sir? Is it based on the date of death? Let me clarify ma'am. Okay, இத மட்டும் நான் உங்களுக்கு I'll put it. Okay, then ரொம்ப முக்கியமானது என்னன்னா, first வந்து biography இருக்கும், then there will be a brief character, and then there will be a critical analysis section. Appa there will be 3 sections while speaking about a particular writer whom he takes up. Okay, what teachers? அதற்கப்புறம் டாக்டர் சாமுவல் ஜான்சனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா we need to know about Dr. Samuel Johnson and his literary club. அந்த கிளப்புக்கு பேரே வந்து கிளப் தான். Hey, where there were people from different walks of life who came together. And அந்த மனிதன் யார் யார் இதுல இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ராமினென்ட்டான intellectuals who were the members of this literary club. யாரு அப்படின்னா, டேவிட் கேரிக், எட்மண்ட் பர்க், the politician and rhetorician. Then you have Oliver Goldsmith, one of the favorites of Dr. Samuel Johnson. And then there was this publisher, Joshua Reynolds. இது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இப்ப டாக்டர் சாமுவல் ஜான்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, what type of person is he அப்படின்னா, a person who was a cynic. Okay, and this man, இவரை பொறுத்த மட்டும் there was a bad habit. என்ன bad habit அப்படின்னா, அவருக்கு if he loves a person, he will not worry about the flaws in the person's character or in the works. But if he does not like the person, even if the person is meritorious, Dr. Samuel Johnson will not appreciate the man. So his views regarding the various characters, particularly his views regarding Milton, is not objective. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். His views regarding Milton is subjective, personal, and it is a bit biased. அது ஒரு தலை சார்பான கருத்துகள் மட்டுமே இருந்தன. Okay, did you get all these information, teachers?